இன்றைக்கி பலாக்கொட்டையை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் தேங்காய் பூ எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் 2 இல்லாத 3 நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு வாணலில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பொரியட்டும். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். அதனால் க்யூபாக கட் பண்ணிட்டு பின்னாடி அந்த ப்ரௌன் கலர் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கோம், அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். பலாப்பழ கொட்டையை எடுத்து வச்சுருக்கோம், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியில் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு திக் பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குழம்பு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம